ஹரிஹரன் ராஜா. என்னன்னா அதிமுக அவங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. அதே இந்த பக்கம் திமுக அவங்க இப்போ வரைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல. இதை பார்க்கிற அதிமுக தொண்டர்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க, திமுக மற்றும் கூட்டணி தொண்டர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க? ஒரு கட்சி வெற்றி பெறக்கூடிய கட்சி முதலிடத்துக்கு வரப்போறோம்னு தெரியுது. நாங்கள் எல்லாத்தையும் முதல்ல செய்யணும் அப்படின்ற முடிவில் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேண்டிடேட் அறிவித்ததும் ஃபஸ்ட்டு, கேம்பெயின் ஆரம்பித்ததுலையும் ஃபஸ்ட்டு, ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடந்து மே மாதம் வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் அதுலேயும் முதலிடத்தை பிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சிம்பாலிக்கான மெசேஜை அதிமுக இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கு. இன்னொன்று மக்கள் எல்லாம் இன்னைக்கு நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை படைச்ச சாமி கேள்வி கேட்பதற்கு முன் தமிழ்நாட்டினுடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்னும் ஒரு மாதத்தில் முதலமைச்சராக உள்ள மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கான பிரச்சனைகள், நமக்கான குறைகள், நமக்கு இந்த திமுக இழைக்கக்கூடிய அநீதிகளை பற்றி குரல் எழுப்புவார், பேசுவார், கண்டனங்களை தெரிவிப்பார், நம்மோடு தோளோடு தோல் நிற்பார் அப்படின்ற முடிவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் மயிலாப்பூரில் தொடங்கிய பிரச்சாரத்திலிருந்து தான் நான் நேரடியாக வரேன். ரொம்ப மகிழ்ச்சியாக மக்கள் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. சிரித்த முகத்தோடு எங்களை பார்க்க வர மக்களும் சிரித்த முகத்தோடு இருக்காங்க, கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் சிரித்த முகத்தோடு இருக்காங்க. அப்படியே திமுக கேமராவை திருப்பி பாருங்க, கூட்டணி பேசி வெளியே வரவங்கலாம் ஏதோ வேற ஒரு வீட்டிலேருந்து வெளியே வர மாதிரி ரொம்ப இறுக்கமாக, ரொம்ப நொந்து போய் வருத்தத்தோடு வெளியே வராங்க. சீட்டுக்கே அவ்வளோ வருத்தப்படுறீங்களே, தோல்வி பெற போறீங்களா, அப்போ என்ன பண்ண போறீங்க நீங்களா? ஓகே, ஊரை பத்தெல்லாம் போக போறீங்களா? ஊரோட களத்திலிருந்து வரீங்கன்னு சொன்னதால ஒரு கேள்வி. வழக்கமா திமுக வைக்கிற ஒரு பிம்பம், கட்டமைக்கிற பிம்பம் என்னன்னா, சென்னையில் அதிமுக வீக்கா இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க எப்பவுமே அவங்க கட்டமைக்கிற ஒரு பிம்பம் தான். உண்மையிலுமே இன்றைக்கு சென்னையிலிருந்து தான் ஒரு பிரச்சாரத்தையே தொடங்கி இருக்கிறாரு. எப்படி இருந்தது அந்த ரிசீவ் பண்ண மக்களுடைய எண்ணங்கள்? வீக்கா இருக்குன்னு சொல்லக்கூடிய திமுக அப்படியே ஒரு வாக்கு வந்து பார்க்கணும். அங்க புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் வருகிற நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு எழுச்சி, நம்மள மாதிரி ஒருத்தர் இந்த டெம்போ டிராவலர் நின்று பேசுறாரே, அதுவும் நமக்காக பேசுறாரே. ஓகே, இன்னும் அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்களா? மக்கள் நாளுக்கு நாள் மகிழ்ச்சி ஆகிட்டே இருக்கிறாங்க. தேர்தல் அறிவிப்பும் தேர்தல் அறிக்கையும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்களுக்காக குரல் எழுப்பி பேசுவது, இந்த 3 ஆயுதம் போதுமானது தமிழகத்தை அதிமுக ஆள்வதற்கு, மக்கள் நல்லா வாழ்வதற்கு என்று சொல்லி. இன்னொன்னு, எல்லா இடங்கள்லயும் திமுக காரன் சொல்றான், ஐயோ அதிமுக ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும். சரி, அதிமுக ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா திமுக ஓட்டு போட்டா நம்மள ரோட்ல வந்து நிப்போமே, இதை பற்றி எந்த திமுக காரங்களும் பேசாம இருக்காங்களே, கூட்டணி கட்சிகள்லாம் பேசாம இருக்கே. இன்னைக்கு வெளியில பாக்குறவங்க எல்லாம் கண்டினியூஸா டிஎம்கே மட்டுமே அட்டாக் பண்றீங்களே, சுத்தி எவ்வளவு கட்சி இருக்கு, அதை பத்தி ஏன் பேச மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி பல பேரோட எழுது. நாங்கள் அவங்க கிட்ட பதிவு பண்ற விஷயம், 5 வருடமா மக்களுக்காக இவங்க எல்லாம் என்ன பேசியிருக்காங்க, மக்கள் சார்ந்து இவங்க எல்லாம் என்ன பேசியிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள தனித்த நிலைப்பாடோட தனித்த ஒரு கட்சி இருக்கு, நமக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு, ஒரு கொடி இருக்குன்னு நினைக்கிறாங்களா? திமுக எதை பேசுறதோ அதையே பேசக்கூடிய கட்சிகளை பற்றி பேசி எதுக்கு நேரத்தை வீணடிக்கணும் தான் யாருமே பேச மாட்டாங்க. அதனாலதான் ஒற்றை எதிரி இன்னைக்கு திமுக மாறி இருக்கு. அவங்க பண்ணக்கூடிய அநீதிகளுக்கும் அக்கிரமத்திற்கும் இவங்களுக்கும் அந்த சாயல் வந்து சேர வேண்டிய நேரம் இருக்கு. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அதிமுக மேல விமர்சனம் என்னன்னா, அவங்க களத்துல ஜெல் ஆக மாட்டாங்க, அமமுக வந்தாங்கன்னா அவங்களோட ஜெல்லாக மாட்டாங்க, பாஜகவோடதுன்னா அவங்க ஜெல்லாக மாட்டாங்கிற அந்த வார்த்தையை தான் இப்ப பெரிய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க. களத்துல உண்மையாலுமே அவங்க எல்லாம் ஜெல்லாகி வேலை பார்க்கறாங்களா, எப்படி இருக்காங்க? முதல்ல திமுக கூட்டணி ஜெல்லா இருக்கா? வருகிற கூட்டணில சந்தோஷமா வராங்களா? இப்பதாங்க முடிவே ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தான் இன்னும் அது கனெக்ட் பண்ணணும், அப்புறம் தான் ஜெல் ஆகும். ஆல்மோஸ்ட் எப்படி இல்ல, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் காலேஜ் படிச்சிருப்போம், ஸ்கூல் படிச்சிருப்போம். இந்த ஃபேர்வெல் டே அன்னைக்கு எவ்வளவு வருத்தப்படுவோம், ஐயோ அந்த பள்ளியெல்லாம் விட்டுட்டோமே, நமக்கான அடுத்த கட்டி போறோமே. ஃபேர்வெல் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கு. திமுக கூட்டணி உள்ள போகும்போது சிரிச்ச முகத்தோட போறாங்க, அங்க ஸ்நாக்ஸ் நல்லா தராங்க, அதில் ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க. வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. இதுல கமலஹாசன் ஐயா முழு ஃபேர்வெல் கொண்டாடிட்டாரு, எனக்கு சீட்டே வேணாம், கட்சிக்கே ஃபேர்வெல் கொடுத்துட்டாரு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் 6ல் நின்னவங்க 5, எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க? அவங்க எதுவும் செய்யலன்றது அடுத்த கட்ட விஷயம், அது வேற. ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ திமுக ஏன் இவங்களெல்லாம் குறைச்சி எட போடுது? ஒரே விஷயம் தான், நான் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு நீ கூட நிக்கிற, அதை தாண்டி நீ இந்த 5 வருஷம் என்ன பண்ணிட்ட? அதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தனித்த நிலைப்பாடு எதுவுமே இல்லையங்க. சட்டமன்றத்தில் கூட ஒரு கேள்வி தொகுதிக்கு இது நடக்கல யாரும் சொல்லி கேட்டிருக்கீங்களா? சூப்பரா நடக்குது, அது இன்னும் சூப்பரா நடக்கணும் தான் பேசுவாங்க. களத்துல அதிமுக கூட்டணியை பத்தியும் திமுக கூட்டணியை பத்தியும் என்ன பேசிக்கிறாங்க?
அதிமுக கூட்டணி ரொம்ப ஆர்கானிக்கா மக்கள் எல்லாம் வந்து சேர்றாங்க. நான் இது ஒன்றும் ஜோடிச்சு பேசல. திமுக கூட்டணி நீங்க ரொம்ப பார்த்தாலே தெரியும். முதல் 3 ரோ தான் கட்சிக்காரங்க இருப்பாங்க, அடுத்த 3 ரோ கொஞ்சம் பப்ளிக் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதன் பின்னாடி வர கூட்டத்தில் நீங்க கேமரா வச்சு பாருங்க, எல்லாம் பாவப்பட்ட பாட்டிகள் எல்லாம் காசு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு அப்படியே ஏடிஎம்கே ப்ரோக்ராம் இன்னைக்கு மயிலாப்பூர்ல டெலிகாஸ்ட் பண்ணி பார்ப்போமா? எழுச்சி மிக கூட்டம், இளைஞர்கள் நிக்கிறாங்க, மாணவர்கள் நிக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய கடைவாசிகள் எல்லாம் வியாபாரத்தை விட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. ஒருத்தர் நமக்காக பேச வந்திருக்கிறாரு. ஒரு சாமானியருக்கு இந்த அளவு லைம் லைட் கொடுக்குமாங்க தமிழ்நாடு? இதுவரை கொடுத்துருக்கா? சினிமா நடிகர் பின்னாடி ஓடும், இன்னும் சில பேர் மக்களுக்காகவே பேசாதவங்க ஓடிய காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கீங்க. நம்மளை போல ஒருத்தரை பார்ப்பதற்கு மக்கள் எல்லாம் வெகுண்டோடி வராங்க. என்ன செய்துட்டாங்க? ஒரே விஷயம்தான், மக்களோட பல்ஸை பிடிச்சிட்டாரு. அதனால மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுது வராங்க, விரும்பி வந்து நிற்கிறாங்க. சென்னையில மவுஸ் இல்ல, இப்போ இவங்க ஊருக்கு ஒரு டிராமாவை போடுவாங்க. சரி, அப்போ சென்னையில மவுஸ் இல்லைன்னு சொல்ல வர திமுக, அப்ப மொப்சல் எல்லாம் அதிமுக மவுஸ் இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா? அந்த வாதத்துக்கு வாங்க. சென்னையில முதல் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு. எழுச்சி மிகு கூட்டம். அவர் உள்ள வரதுக்கு 45 நிமிஷம் ஆகுதுங்க. நீங்க செட்டப் கூட்டம் அவ்வளவு நேரம் ஆகாது, எல்லாம் ஓரம் கட்டி நிப்பாங்க. 45 நிமிடம் ஆகுது உள்ள வரதுக்கு. கூட மரியாதைக்குரிய நிச்சயமாங்க. அங்க கையசைக்காத தொண்டனே இல்ல, பாட்டி கூட உத்து பாக்குறாங்க, என் பேரன் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாருன்னு. அந்த நிலைமை எனக்கு இருக்கு இல்லைங்க. ஏன்னா 2 வயசு பச்சிளம் குழந்தைக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, 60 வயசு பல்லு போன பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு அணி எதுக்கு இருக்கு? ஒரு கட்சியில விவசாய அணி, இளைஞர் அணி, இதெல்லாம் எதுக்கு இருக்கு? அதற்கான பணிகளை செய்வதற்கு திமுக இல்லையே. 2 வயசு குழந்தையே திமுக இளைஞர் அணிக்காரன் பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. அப்படியே வழக்கறிஞர் அணியில பாத்தீங்கன்னா 13 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. 60 வயசு பாட்டி யார் பலாத்காரம் பண்ற? அயலக அணியை சேர்ந்தவரா இருக்காங்க. கஞ்சா விற்கிறவர் யாரு? இதே வெளிநாடு வாழ் பிரிவினுடைய தலைவர் கஞ்சா விற்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க. ஒரே முடிவு தான் சார், எல்லா குடும்பத்திற்காக ஒரு கட்சி, ஒரே குடும்பத்திற்காக ஒரு கட்சி. புரியுது. இன்னும் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தொண்டர்கள் இப்ப அதிமுகவோட ஸ்ட்ராட்டஜிய, அவங்க கூட்டணி சொன்னீங்களா ஆர்கானிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு, அந்த ஆர்கானிக்கா ஜெல்லாய் வேலை பார்க்கறத திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி பார்க்கறாங்க சார்? அந்த மேடையை பாத்தீங்களா? ஒரு சாமானியர் நம்மை போன்ற ஒருவர் அரியணையில் வந்துட்டார், கூடிய சீக்கிரம் முதலமைச்சர் ஆக போறார். அவர் ஒரு தேர்தல் அறிவிப்பு சொல்றாரு, நமக்கான தொகுதியில சொல்றாரு. நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா பட்டாசு வெடிச்சோம் தெரியுமா? கூட்டணி கட்சிகள் எல்லாம். பாமக அன்புமணி அண்ணன் சிரித்த முகத்தோட இருக்காரு, மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் சிரித்த முகத்தோட இருக்காரு, அண்ணன் நயினார் நாகேந்திரன் சிரித்த முகத்தோட இருக்காரு. அதுவே ஒரு இண்டெக்ஸ் இல்ல சார்? ஒரு அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு ஹாப்பியான ஒரு ஆர்கானிக் களத்துல நாங்க இறங்கிட்டோம். திருவிழாக்கு போனது போல, ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போனது போல மகிழ்ச்சியாக ஒரு பக்கம் ஒரு கூட்டணி, இன்னொரு கூட்டணி என்னவா இருக்கு நீ வாயால நான் சொல்ல விரும்பல. எல்லாம் இருக்க முகத்தோட தலகுனிஞ்சு வரக்கூடிய காட்சியை பாக்குறோம். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், விட்டு கொடுத்துட்டோம். இது என்ன சாக்கு சொல்லணும்னு தெரியாம பாரதிய ஜனதா கட்சி இழுத்து பேசுவது, பாஜக உள்ள வந்துரும் கேக்குறாங்க. அப்பதான் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, சரி பிஜேபி உள்ள வரும்னு சொல்றீங்க, ரைட், நாங்களாம் ரோட்ல வந்துருவோமே திமுக கூட்டு போட்டா. நான் திரும்ப என்னன்னா, கிட்டத்தட்ட 3 பொதுக்கூட்டங்களை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் நடத்தியே முடிச்சாச்சு. அடுத்தடுத்த கூட்டங்களுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ இவரும் ஃபீல்டுக்கு போயிட்டாரு. இதை ஒரு திமுக கூட்டணி கட்சிகளோ எதிர்பார்ப்பாங்கல்ல, ஏன் இப்போ வரைக்கும் நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு. அப்படி அந்த எதிர்பார்ப்புகளை எப்போதான் திமுக பூர்த்தி செய்வாங்க? ஏன் இப்போ வரைக்கும் அதை செய்யாமல் இருக்கிறாங்க? வடிவேலு அண்ணன் ஒரு படத்தில் வெளியூர்ல இருந்து வருவார், கண்ணு தெரியாத ஒருத்தர் டாக்ஸி வச்சிருப்பாரு, அங்கே பக்கத்தில் போகணும், வரும் ஆனால் வராதுன்னு அதை மீறி ஏற்றிட்டு பாருங்க வண்டியில். கொஞ்சம் தூரம் போனோன்னே வண்டி கவுந்து கரப்பாம்பூச்சி பேர் நிற்கும். அப்போ வடிவேல் இறங்கி சொல்லுவார், டே கண்ணு தெரியாத கபோதி சொல்லிடலாம் வண்டியில வார்த்தைகள் வேண்டாம் இல்ல, யா ஒரு அது ஜோக்கில் தான் கன்வே பண்றேன். கண்ணு தெரியாத கபோதி என்ன வண்டி ஓடத்தரெல்லாம் சொல்ல வேண்டியது, யா கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல உனக்கு. அது போல தோக்க போறோம் தெரிஞ்சிருச்சு, அங்கே காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இங்கே நம்ம ஆட்சியோட லட்சணமும் தெரிஞ்சிருச்சு. எல்லாமே தெரிந்த பிறகு கூட எப்படி ஒரு நாடகத்தை நடத்த முடியும்? இப்ப திருச்சியில ஒரு மாநாடு போடுறாங்க, என்ன அப்படியே மக்கள் எல்லாம் இவங்க தீந்தமிழை கேட்க அப்படியே வெகுண்டு வராங்க நினைக்கிறீங்களா? பொருள் தான் கொடுக்கணும், ஏதாவது ஒரு பொருள், ஒரு தின்பண்டமோ எதையோ ஒன்று கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆடல மாடலம் காமிச்சு கொண்டு வந்தாதான் உண்டு. அது போல அப்படி ஒரு கீழ்த்தர நிலையில திமுக இருக்கக்கூடிய நேரத்தில் எதை சொல்லி கூட்டம் போட முடியும்? ஒரு கட்சி ஆட்சியில் இல்லாத நேரத்தில், ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் பல விஷயங்களை சொல்லலாம், மாநாடு போட்டு பேசலாம். அது இல்லாம 4 ஆண்டு நல்லாட்சி கொடுத்தவர்
40 விஷயம் இல்ல 4000 விஷயம் பேசலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? ஓகே, ஒரு ரூலிங் பார்ட்டி பிரச்சாரத்தை தாண்டி எப்பவுமே ஒரு தேர்தல்னு வரும், அதுவும் குறிப்பா சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். திமுகவினுடைய வாக்குறுதிகளை மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? ஏன்னா அதிமுகவினுடைய வாக்குறுதிகள் ஏன்னா அவங்க 500 600 எதுவும் சொல்லல, எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க சொல்லிட்டோம், 297 அதுவும் எதை பிராக்டிக்கலி முடியுமோ அதை நாங்க சொல்லிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படி மக்கள் பார்க்கிறாங்க? எப்படி மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? மக்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா 2021 கொடுத்தீங்க பாரு ஒரு புக்கு, அதுல சொன்ன விஷயங்கள் நடந்துச்சான்னு தான் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர நீங்க புதுசா என்ன சார் தரணும்? சிட்டிங் ரூலிங் பார்ட்டி நீங்க சொல்லி வந்த 511 வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு தான் மக்கள் கேட்பாங்களே தவிர புதுசா சொல்ல முடியுமா? இன்னொன்னு, ஒரு கட்சி சீட் ஷேரிங் பண்றது தவறு இல்லை, அத சீட் ஷேரிங் எதனால நடக்குதுன்றத பார்க்கணும். இப்ப அதிமுக கூட சீட் ஷேரிங் எது நடக்குது? சர்வீஸ் ஷேரிங். திமுக உத்து பாருங்க, சீட் ஷேரிங் நடப்பது ஒன்றுமே கிடையாது, நோட் ஷேரிங்காக தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இதர பல கட்சிகளா இருக்கட்டும், இந்த ஒரு படத்துல 2000 4000 பிம்பிளிக்கு பிளாப்பின்வாங்களே அந்த கதையா திமுகவுடைய அந்த சோழி இன்று முடியக்கூடிய நேரத்தில் இருக்கு. ஒரே ஒரு கேள்விதான், வருகிற தேர்தலில் திமுக ஏன் செய்யல, திமுக ஏன் வேகமா இல்ல, திமுக ஏன் மாநாடு போடல, திமுக ஏன் தேர்தல் அறிக்கை தரல? ஒரே ரீசன் தான், பெண்ணை பெற்ற தாய்மார்கள், பெண்ணை பெற்ற குடும்பத்தில் இருக்கவங்க திமுக ஓட்டு போடுவாங்களா? இல்ல. அரசாங்க ஊழியர்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா? இல்ல. விவசாயிகள் திமுக ஓட்டு போடுவாங்களா? இல்ல. இப்ப படிச்சு மாணவர்கள் வெளியே வராங்க காலேஜ் விட்டு, அவங்க திமுக ஓட்டு போடுவாங்களா? இல்ல. மீனவர்கள் ஓட்டு போடுவாங்களா? இல்ல. யாருமே ஓட்டு போடுறது இல்ல. புரியுது புரியுது புரியுது. இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஆட்சியும் இல்ல அப்படிங்கிறது தான், அதுதான் நிதர்சனம். நாங்க எதுவுமே இல்ல, ஆட்டத்திலே இல்லன்றத சிம்பாலிக்கா அவங்க காட்டுறதின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு எல்லாத்திலுமே சுணக்கம். நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு, இன்றைய உள்ள ஊடகங்கள் இன்னைக்கு திமுக மாநாடு போட நம்மளும் கொந்தளிக்கிறோம். 4 ஆண்டு காலமா தூங்கிட்டு தானே இருக்காங்க. கோட்டையில் உட்கார்ந்து முதலமைச்சர் என்ன செய்தாரு? கோட்டை தான் விட்டுருக்காரு. அதை தாண்டி மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்கைகளையோ மக்களுக்கு ஏதாவது திட்டங்களையோ கொடுத்திருக்கிறாரா அப்படின்ற கேள்வி கேட்ட $1 மில்லியன் கொஸ்டின். ஆனா ஆக்ஷன்ல அவர் மிஞ்ச ஆளே கிடையாது. அந்த கேள்வியில நாளைக்கு மக்கள் கேட்டாங்கன்னா என்ன பதில் வச்சிருக்காங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரே விஷயம் தான், ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொரு விதமான ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம் அடுக்குமொழியில பேசுவதும், இப்ப லேட்டஸ்டா யார ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிக்கும் தமிழ்நாடு அவ்வளவுதான். நாங்கள் என்ன சொல்றோம்? திமுகவுக்கு பார்க்கலாம் யாரு சொல்றது நடக்க போகுதுங்கிறதையும் பார்க்கலாம்.